தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நம்ம ஏழ்பியில பார்க்கும்போது ஒரு சில லக்னங்கள் பயணிக்கும் போது அது கடன் பட்டு தான் ஆகணும், அதுல இருந்து விதிவிலக்கே கிடையாது, அது தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 லக்னங்கள் உண்டு. மேஷ லக்னம் இந்த 2026ல கடன் அடைய என்ன செய்யணும்? ஏலக்காய் போட்டு அவளை நெய்வேத்தியமாக வச்சு அந்த கிருஷ்ணனை கும்பிட்டுக்கிட்டு வந்தாவே போதும். மிதுன லக்னம் இவங்களுக்கு கடன் அடையணும் பிளஸ் வருமானமும் அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம்? தைப்பூச நாள் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். அன்னைக்கு விரதம் இருந்து முருகனுக்கு வணங்குறாங்க அப்படின்னா இந்த மிதுனத்திற்கு கடன். சிம்ம லக்னம் இவங்களுக்கு கடன் தீரணும் வருமானம் அதிகரிக்கணும்னு என்ன செய்யலாம்? கன்னிமூல கணபதியை அவங்க கும்பிட்டாலே போதுமானது. மார்கழி மாதம் ஸ்பெசிபிக்கா. துலாம் லக்னக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்க என்ன செய்யணும் இந்த 2026ல? அனுச நட்சத்திரத்தன்னைக்கு மகிழம் பூவை மாலையாக கோர்த்து அதை மகாலட்சுமிக்கு சாற்றி இவங்க வழிபாடு பண்றாங்க. கும்ப லக்னம் இவங்க இந்த 2026ல கடன் அடையணும் பணவரவு அதிகரிக்கணும்னு என்ன செய்யணும்? ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு இலுப்பை பூவை வச்சு கருப்பர், இலுப்பை அடிக்கருப்பர் அல்லது இலுப்ப மரத்துக்கு அடியில் ஏதாவது காவல் தெய்வங்கள் இருக்காங்கன்னா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடத்தின் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுலையாவது என்னுடைய கடன் தீர்ந்துராதா அப்படின்னு நிறைய பேருடைய எண்ணங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான தீர்வை இன்னைக்கு நம்ம இங்க கொடுத்துடலாம். கண்டிப்பா. பொதுவா முதல்ல நம்ம ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிடலாம் மேம். கடன் தீரணும்னா என்னென்ன விஷயங்கள் இந்த 2026ல சாதகமா இருக்கு? கண்டிப்பா. கடன் பொதுவாக அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள்னா அது 4 ராசிகளுக்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். அதாவது எல்லா ராசிக்கும் கடன் அப்படிங்கிறது இருக்கும். அதனுடைய நட்சத்திரங்கள் கடக்கும்போது நம்ம ஏழ்பியில பார்க்கும்போது ஒரு சில லக்னங்கள் பயணிக்கும் போது அது கடன் பட்டு தான் ஆகணும், அதுல இருந்து விதிவிலக்கே கிடையாது, அது தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 லக்னங்கள் உண்டு. மேஷ லக்னம் தீராத கடன்ல அவங்க மாட்டிக்குவாங்க. யார் வேற இன்னும் இல்லை, அப்படியே கடன் வேணும் வேணும் வேணும்னு இவங்களா தேடி போய் மாட்டிக்குவாங்க. ரிஷபமும் அதே மாதிரி தான். கடன் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் அது சரியா இல்லை அப்படின்னா அந்த காசை சரி அதை ஏதாவது ஒன்று ரொட்டேஷன் பண்ணி கட்டணும் அப்படின்னு இல்லாமல் என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறோமோ அந்த கடன்ல இருந்து அவங்க நழுவிடுவாங்க. அப்போ அந்த கடன் பணம் செலவு வேற வழியில செலவாயிடும், கடனை கட்டுறதுக்கு சிரமப்பட்டுருவாங்க. அதே இது விருச்சகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். விருச்சகமும் அதே மாதிரி கடன், ஆனால் தீரக்கூடிய கடனாக இருக்கும். துலாமுக்கு தீராத கடனாக மாறிடும். இப்படி இந்த 4 ராசிகள் மட்டும்தான் அடுத்தவங்கனால அப்படின்னு இல்லாம என்னால நானே கடன் படுவேன், சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி போய் கடன் வாங்கி மாட்டிக்கக்கூடிய ராசிகள்ல இந்த 4 ராசி முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம். சில மற்ற ராசிகள்ல சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது மட்டும், இப்ப கடகம்னு எடுத்துட்டா பூச நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்கள் மட்டும் அவங்க மனைவிக்காக மனைவி பேர்ல, கணவன் இருந்தா கணவன் பேர்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை இப்ப தனுசுன்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பூராடம் நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். இப்போ கன்னின்னு எடுத்துட்டோம்னா அந்த சித்திரை நட்சத்திரம் செல்லக்கூடிய ஒரு 2 வருஷ காலகட்டங்கள் மட்டும் அவங்களுக்கு கடன் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். மிதுனம்னு எடுத்துட்டாலும் அந்த 2 வருஷம் மட்டும்தான் கடன் சார்ந்த நிகழ்வுகள்னு இருக்கும். இது எல்லாமே அந்த கடன் வாங்கினாலும் அது அவங்க லாபத்துக்காக வாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும். ஆனால் இந்த 4 மட்டும்தான் கடன் வாங்கினா அந்த கடன் மேலும் மேலும் இருக்கிற காசை வச்சு கடனை கட்டுவோம் இல்லாமல் ஆசைகளை அதிகமாக வளர்த்துக்கிட்டு அவங்க தகுதிக்கு மீறி அவங்களுக்கு வர்ற இன்கம்க்கு மீறி கடனை வாங்கும்போது மட்டும்தான் ஒருத்தர் கடனாளியாக மாட்டிக்கிறார். ஓகே. மற்றபடி கடன் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு அது பெரிய சுமையே கிடையாது. இங்கிட்டு வரும் இங்கிட்டு கட்டுவாங்க, அப்படி நியூட்ரலாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க மட்டும்தான் பெருசாக கடன் வாங்கி அந்த கடன் தொல்லையாக அவங்க பிரச்சனைகளை மாற்றுறதுங்கிறது முதன்மையானது இந்த 4 லக்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவான பார்த்துட்டோம். அடுத்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துலாம். ஏன்னா 2026ல நான் இந்த விஷயம் செய்தா என்னுடைய கடன் தீருமா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல மேஷ லக்னம்
இவங்க இந்த 2026ல கடன் அடைய என்ன செய்யணும்? இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் அதிகமாக கிடைக்கும்னு தான் சொல்லலாம். அதிகமா கிடைக்கும். கடன் அதிகமாக கிடைக்கும். இது நல்லதா கெட்டதா? இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். அதுவும் எனக்கு இப்போ ஃப்ரீ அப்ரூவல் லோன் வருதுங்க, 2 லட்ச ரூபா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடுக்கு, எடுத்துக்கிறீங்களா? எனக்கு தேவை 60,000 இருக்கும். எனக்கு 60,000 மட்டும் போதும்னு எடுத்துக்கிட்டா என்னால் அதை கட்ட முடியும். 2 ரூபா அவங்களே கொடுக்கும்போது நமக்கு வாங்குறதுக்கு என்ன, கட்ட போகிறது நம்ம தானே, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவான்னு நமக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். அப்போ அதுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறாங்களே, ஃப்ரீயாக கொடுக்குறாங்களேங்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம அதை கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். முதல்ல நம்ம அட்சய லக்ன பத்தி கற்றுக் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, முதல்ல ஏன் கடன் வாங்கணும், எதுக்கு கடன் வாங்கணும், என்ன அவசியத்துக்காக கடன் வாங்கணும். நான் இப்போ ஒரு வீட்டை கட்ட போகிறேன் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் கடன் வாங்குறேன்னா அது புத்திசாலித்தனம். இல்லை என் பொண்ணுக்கு ஆடம்பரமாக நான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக நான் கடன் வாங்குறேன்னா அது புத்திசாலித்தனமா? அந்த பணம் பிரயோஜனமே இல்லாமல் செலவாயிடும். அப்போ நீங்களும் கடனாளியாக இருப்பீங்க, அந்த பொண்ணும் ஒரு திருப்தியாக இருக்காது. அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் செலவு பண்ண ஒரு 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா கூட அது மனசுக்கு நிறைவாக போயிடும். அந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ ஆடம்பரத்திற்காக பண்ணினாங்கன்னா யாராக இருந்தாலும் அந்த கடன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குமானா இருக்கும். அதுக்கு எந்த கோவிலில் போய் அவங்க பரிகாரம் பண்ணினாலும், ஏன்னா எனக்கு வர்றது 40,000 சம்பளமாக இருக்கும், நான் இஎம்ஐ கட்டுறது 60,000 இருக்கும். அப்போ ஷார்ட்டேஜ் 20,000க்கு எங்கே போவாங்க? அப்போ அவங்களுக்கு சைடு இன்கம் பண்ணினா அதை பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லை நான் அந்த 20,000க்கு கடனை வாங்கி இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இங்கிட்டு கொடுப்பாங்க, வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்து வட்டிக்கு வாங்கி கொடுத்து அப்படியே அவங்களுக்கு கடன் பெருகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதை முதல்ல கம்மி பண்ணணும், அதுதான் முதன்மையான பரிகாரம். இதை கம்மி பண்ணாமல் நான் மேலும் மேலும் கடனை என்னுடைய சம்பளத்துக்கும் வருமானத்துக்கும் அதிகமான ஒரு கடனை வாங்கிக்கிட்டு எனக்கு கடவுள் கொடுப்பாரு நான் அந்த கடனை கட்டிடுவேன்னு பரிகாரம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் எனக்கு வருமானம் போடுது, இப்போ 40,000 சம்பளம்னா எனக்கு ஒரு 60,000 கிடைச்சா நான் இந்த கடனை அடைக்க முடியும். அப்போ எனக்கு வருமானத்தை கூடுதலாக கொடு அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட வேண்டணும். அப்படி வேண்டுறதுன்னா இந்த மேஷலக்கணக்காரங்களுக்கு யாரை பிடிச்சா அவங்களுக்கு அந்த வருமானத்திற்கான அமைப்பு நல்லா வரும், அந்த கடனை கட்ட முடியும் அப்படின்னா கிருஷ்ணர் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். கிருஷ்ணர், ஆமாம், அந்த குசேலர் கடனாளியாக கஷ்டப்பட்டப்போ கிருஷ்ணர் தானே அதற்கு தீர்வு கொடுத்தாரு. அந்த மாதிரி அவங்க ஒரு அவள் சக்கரை வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு அவளை நெய்வேத்தியமாக வச்சு அந்த கிருஷ்ணனை கும்பிட்டுக்கிட்டு வந்தாவே போதும். கிருஷ்ணர் கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டில் இருந்து எளிமையான சில பரிகாரங்கள் மூலமாக நமக்கு அந்த இறைவனுடைய அனுகிரகம், எனக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிறத மட்டும், எனக்கு கடன் தீரணும் அப்படின்லாம், கடன்லாம் தீரவே தெரியாதுங்க. நமக்கு வருமானம் அதிகமாக வந்தால் மட்டும்தான் கடன் தீரும். அப்போ கடன் தீரணும்னு வேண்டாமல் எனக்கு வருமானம் அதிகமாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அந்த கடன் வருமானம் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஓகே மேம். அடுத்த ரிஷப லக்னம், இவங்களுக்கு கடன் தீர என்ன செய்யலாம்? ரிஷபம், இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு வருமானம் கூடுதலாக வருவதற்கு அவங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். நடராஜர் அபிஷேகத்தை அவங்க பண்ணணும். அவங்க அந்த நடராஜர் அபிஷேகத்தை அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு போய் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு இன்கம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்பு, கடவுள் வாய்ப்புகளை மட்டும்தான் கொடுப்பார். இந்த வேலை பொடி அப்படின்னு சொல்லி ஒரு விவேக் காமெடியில் தான் சொல்லுவாங்க, முருகா வேலை கொடு வேலை கொண்டு இருந்தா என் வேலை அப்படின்னு கொடுப்பார். அப்படியெல்லாம் அவங்க யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அப்போது அந்த நமக்கு இன்கம் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும், அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகே. அடுத்து மிதுன லக்னம், இவங்களுக்கு கடன் அடையணும் ப்ளஸ் வருமானமும் அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம்? சரி, அவங்களுக்கு முக்கியமாக தைப்பூச நாள் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். அன்னைக்கு விரதம் இருந்து முருகனுக்கு வணங்குறாங்க அப்படின்னா இந்த மிதுனத்திற்கு கடன் வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா நம்ம அந்த கடன்கிற வார்த்தையை கூட தவிர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்போ இவங்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் எப்போதுமே மாதம் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் அவங்க விரதம் இருந்து முருகனை கும்பிடுறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய நிகழ்வுகள் சாதகமாகவே இருக்கும். இவங்க அந்த அரச இலை இருக்குது பாருங்க, வேல் மாதிரியே இருக்கும், அந்த அரச இலையை அதனுடைய அரச இலையை கொண்டு சாமி படத்துக்கிட்ட வச்சு அவங்க அந்த நெய்வேத்திய பொருட்கள் கூட குழந்தைகளுக்கு வைக்கிற மாதிரி அந்த இலையிலேயே அந்த பிரசாதங்களை வச்சாங்கன்னா அது இன்னும் விசேஷமாக இருக்கும். ஓகே மேம். அடுத்து கடக லக்னம், இவங்களுக்கு வருமானம் அதிகரிக்க என்ன செய்யணும்? கடக லக்னத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு வருமானம் கூடுதலாக வரணும்னா ஆண்டாளை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இப்போ ஆண்டாள் இந்த மார்கழி மாதம் இல்லையா, அந்த ஆண்டாள் பாசுரத்தில் என்ன வருதுன்னா, எல்லாரும் விடிய காலையில் எழுந்துறீங்க, அந்த இறைவனை கும்பிடுங்க அப்படிங்கிறது தான் வரும். இறைவனை கும்பிட்டா உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும், அவர் இப்படியெல்லாம் கஷ்டங்கள் அவர் கஷ்டங்களை அவர் சரி பண்ணிக்கிட்டாரு, நம்மளுடைய கஷ்டங்களையும் அவர் சரி பண்ண காத்துட்ருக்காரு, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதான் ஆண்டாள் பாசுரத்தினுடைய நிகழ்வு. அப்போது நம்ம இந்த மாதத்தை ஏன் ஸ்பெசிஃபிக்காக எல்லாரும் அந்த கடவுள் வழிபாட்டுக்குன்னே ஒதுக்கி வச்சுருக்காங்க.
திருவம்பாவை திருப்பாவை ரெண்டுமே இந்த மாசத்துக்கு உரியதா தான் இருக்கு. அது இல்லாம தேவர்களுடைய அதிகாலை நேரம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய பிரம்ம முகூர்த்தம். நம்ம இன்னைக்கு எல்லாரும் பிரம்ம முகூர்த்தம் ஏல்பி வகுப்பே பிரம்ம முகூர்த்தத்துல தான் நடந்துட்டு இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிங்க வாழ்க்கை மாறும். மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு வீட்டுல வந்து வாசல்ல கோலம் போட்டு, கோலம் எதுக்காக போடுறோம்? அந்த தேவர்களை அழைக்கிறோம். நம்ம அழைக்கி வரவேற்பு பண்ணி நம்ம வந்து பூசணிப்பூ வைக்கிறதும், பூசணிப்பூ வைக்கிறதுக்கு இன்னொரு சில காரணங்கள்லாம் உண்டு. இருந்தாலும் அந்த இறைவனுக்கு உரிய மாதமாக வாசல்லையே புஷ்பங்களை வச்சு நம்ம உள்ளுக்குள்ள அழைக்கக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கு. அதனால இந்த மார்கழி மாதம் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அது இல்லைனாலும் அவங்க ஆண்டாள் பாசுரத்தை எப்போதுமே பாடலாம். எப்போதுமே ஆண்டாளுக்கு வளையல் சாற்றி, கண்ணாடி வளையல் சாற்றி அவங்க வழிபாடு பண்றாங்க. ஆண்டாள் போட்டோவை வச்சு கூட அதுக்கு கண்ணாடி மாலைகள் போட்டு அவங்க வழிபாடு பண்றாங்கன்னா கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஓகே மேம். அடுத்து சிம்ம லக்னம், இவங்களுக்கு கடன் தீரணும், வருமானம் அதிகரிக்கணும்னு என்ன செய்யலாம்? சிம்ம லக்னத்தை பொறுத்தளவுல விநாயகர் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனா கன்னிமூல கணபதி, எல்லா கோவில்லையுமே கன்னிமூல கணபதி இருப்பாரு. இந்த கன்னிமூல கணபதியை அவங்க கும்பிட்டாலே போதுமானது. மார்கழி மாதம் ஸ்பெசிஃபிக்கா விநாயகருக்கு நீர் ஊற்றுவாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல மார்கழி மாதம் விடிய காலையில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு குட்டி குடத்தை எடுத்துட்டு போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அந்த தண்ணி ஊற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே அவங்களுக்கு அந்த காப்பரிசின்னு சொல்றது, பச்சரிசி வெல்லம் தேங்காய் எல்லாம் திருவி போட்டு அந்த இறைவனுக்கு வச்சு பிரசாதமாக படைச்சிட்டு விநியோகம் பண்ணுறது, எறும்புகளுக்கு உணவாக போடுறது. அது இந்த மாசத்துல, ஏன்னா காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு. இந்த தனுசு மாதம், தனுர் மாதம், அந்த பகவான் வந்து மாதங்கள்ல அவர் மார்கழியா இருக்கேன்னு வேற சொல்லிட்டாரு. அது இல்லாம 9ங்கிறது பாக்கியத்தை தரக்கூடியது. காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசுங்கிறது அது குருவுடைய வீடாக இருக்கிறதுனால தான தர்மங்கள் செய்யக்கூடிய மாதமே இந்த மார்கழி மாதம் தான். அதனால இந்த மார்கழி மாதத்துல அதை கடைபிடிக்கிறாங்கன்னா அது இன்னும் விசேஷம். மார்கழியில மட்டும்தான் செய்யணுமா அப்படியெல்லாம் கிடையாது. விநாயகருக்கு ஒரு 21 நாள் தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த காப்பரிசி எறும்புகளுக்கு உணவாக போட்டு நீங்கள் இறைவனை வழிபடுறீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் கிடைக்கும். பயன்படுத்திக்கலாம். நிச்சயமாம். அடுத்து கன்னி ராசி, இவங்களுக்கு பணம் வருவதற்கான வழிகள் என்னென்ன இந்த 2026? கண்டிப்பா இவங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணணும். லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபாடு பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே விசேஷமா இருக்கும். இந்த மருத மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய சில ஆலயங்கள் இருக்கு. அந்த ஆலயங்களுக்கு போய் அந்த மருத மரத்தை சுத்தி வந்து அந்த மருத மரத்துல கையை வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டாவே, ஏன்னா முதல்ல எல்லாம் இந்த விக்கிரகங்கள் வழிபாடே அதுக்கப்புறம் வந்தது தான். அந்த காலத்துல எல்லாம் மரங்களை தான் தெய்வங்களாகவே வழிபாடு பண்ணாங்க. அப்ப அந்த மரம் வந்து நம்ம கிட்ட பேசும். அந்த அளவுக்கு அந்த அந்த மரத்துக்கு வந்து உயிர் சக்திகள் அதிகம். அப்போ அந்த மரத்துல கையை வச்சு நம்ம பிரார்த்தனைகளை வச்சோம்னாவே அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நல்லாவும் இருக்கும். அவங்களுக்கும் அந்த வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஓகே மேம். அடுத்து துலாம் லக்னக்காரர்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்க என்ன செய்யணும் இந்த 2026? இவங்க வந்து அனுச நட்சத்திரத்தன்னைக்கு மகிழம் பூவை மாலையாக கோர்த்து அதை வந்து மகாலட்சுமிக்கு சாற்றி இவங்க வழிபாடு பண்றாங்கன்னா, மகிழம்பூ மகாலட்சுமிக்கு, ஏன்னா அது ரொம்ப அனுச நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான நட்சத்திரம். இது அந்த துலாம் லக்னக்காரவங்க இந்த அனுச நட்சத்திரத்தன்னைக்கு மகிழம்பூ சாற்றி மகாலட்சுமியை வழிபடும் போது அவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் அதிகமாகவே இருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்ணினாவே போதும், அவங்களுக்கு சீக்கிரமாகவே கடன் அடைஞ்சிடும். ஓகே மேம். இந்த விருச்சக லக்னக்காரங்க இவங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும், இந்த வருடம் புது வருடத்துல அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? பொதுவாக விருச்சகம் தான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 8வது வீடு. உலகத்தின் ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் கடவுள் விருச்சகத்துக்கே கொடுத்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணக்கூடியது. சந்திரனும் அங்கே மனோபலமும் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறதுனால அவங்க இயல்புலேயே கடன் அப்படின்னாவே ரொம்ப பயப்படுவாங்க. கௌரவத்துக்கு வாக்கு கொடுத்துருவாங்க. நான் இப்போ அந்த வாரம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வாரம் கொடுக்க முடியாமல் போயிடுமேன்னு ரொம்ப கலங்குறவங்க இந்த விருச்சகம் தான். மற்ற ராசிலாம் நாளைக்கு வா, பிள்ளையார் சொன்ன மாதிரி நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிடுவாங்க. அதற்கு சலிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த விருச்சகம் மட்டும் சொல்லிட்டோமேங்கிறதுக்காக எப்படியாவது அந்த கடனை கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ஆஞ்சநேயரை பலமாக பிடிச்சிக்கிட்டாங்கனாவே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாட்டுறதும் சரி, செந்தூரத்தை நம்ம இட்டுக்கிறதும் ஆஞ்சநேயரை சொல்லி ராம நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தாலே இவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மேன்மைகள் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஏன்னா ஆஞ்சநேயர் வரம் கொடுத்ததே ராமன் நாமத்தை யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்க கிட்டெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இவங்க ஆஞ்சநேயரை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்கள் இருக்கும். வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே. அடுத்து தனுசு லக்னம், இவங்களுக்கு வருமானம் அதிகரிக்க என்ன செய்யலாம்? உலகளந்த பெருமாள், இன்னும் சொல்லப்போனால் நம்ம
திருக்கோவிலூர்ல உலகளந்த பெருமாள் இருக்காரு. எல்லாரும் திருக்கோவிலுக்கு போக முடியாதுங்கிறவங்க ஒரு குடம் ஒண்ணு வாங்கி வீட்ல வச்சு, அந்த கொடைய வந்து உலகளந்த பெருமாளாக நினைச்சு, ஏன்னா உலகளந்த பெருமாளுடைய வரலாறு வாமன அவதாரம். அந்த கொடை பிடிச்சு உலகையும் அளந்த 3 அடி திருவடிகளால அளந்தது தான் அதனுடைய வரலாறு. அதனால இவங்க வந்து அந்த வாமன அவதாரத்தின் சொரூபமாக அந்த கொடையை வச்சு இவங்க வழிபாடு பண்றாங்க. என்னமா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கெல்லாம் வேடிக்கையா கூட இருக்கலாம். ஆனா இதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு உணர்த்தியிருக்காங்க. ஒரு வயசானவங்களுக்கு கொடை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கான பரிகாரம் தான். அப்ப இவங்களும் வயசானவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கலாம். எளியவர்களுக்கு தான தர்மங்கள் நிறைய பண்ணலாம். முதியோர்களை கண்டு ஆசீர்வாதம் வாங்கணும். அது எல்லாமே இந்த தனுசுக்கு பணம் வருவதற்கான வழிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ஆசீர்வாதம் பண்ண பண்ண பணம் பெருகும் அந்த மாதிரி. அப்ப அந்த கொடைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. இந்த தனுசுக்கு கொடை அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். ஓகே மேம். அடுத்து மகர லக்னம், இவங்களுக்கு பணவரவு அதிகமா இருக்கணும்னா அவங்க என்ன செய்யலாம்? இவங்க பிரத்யங்கராவை பலமா பிடிச்சிக்கணும். இவங்க பிரத்யங்கராவை பிடிச்சிக்கும் போது இவங்களுக்கு அபரிமிதமான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பொதுவாகவே நிறைய ஒரு வழிகள்லாம் திறக்கும். இந்த தொழில் பண்ணால் சூப்பராக இருக்கும், இந்த தொழில் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங் மைண்ட் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க பிரத்திங்கராவை சதய நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுறாங்க. அது முக்கியமாக ராகு காலத்தில் அவங்க வழிபாடு பண்ணுறாங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும். நம்ம பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி பிரத்திங்கராவுக்கு மாலை வேலை தான் அவங்களுக்கு ரொம்ப உகந்தது. மாலை வேளையில் அவங்கள எழுப்புறதுக்குன்னு ஒரு பாடல் வரிகள் இருக்கு. அதை மாலா மந்திரம் இருக்கு. அதை போட்டு இவங்க அந்த பிரத்திங்கராவை வழிபாடு பண்ணிங்கனாவே இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் உண்டு. ஓகே மேம். கும்ப லக்னம், இவங்க வந்து இந்த 2026 கடன் அடையணும், பணவரவு அதிகரிக்கணும்னு என்ன செய்யலாம்? இவங்க ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு இலுப்பை பூவை வச்சு கருப்பர் இலுப்பை அடிக்கருப்பர் அல்லது இலுப்ப மரத்துக்கு அடியில் ஏதாவது காவல் தெய்வங்கள் இருக்காங்கன்னா அந்த இலுப்பம் பூவை வச்சு அவங்க சாம்பிராணி புகை போட்டு அந்த காவல் தெய்வத்தை வணங்கி வர்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது அங்கே கிடைக்கும். பொதுவாக இலுப்ப மர குச்சியை வச்சு இவங்க வச்சு ஏதாவது ஒரு பொருளாக செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பண ஈர்ப்பு சக்தி அங்கே அதிகமாகவே வேலை செய்யும், நல்லாவும் இருக்கும். ஓகே மேம். அடுத்து கடைசி லக்னமான மீன லக்னம், இவங்களுக்கு பணவரவு வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை வச்சு மகாலட்சுமி அல்லது துர்க்கை அம்மனை அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் இருக்கும். நிறைய பேரை வீட்டில் ஊறுகாய் வாங்கி வைங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி வைங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ஊறுகாய் அதிகமாக எடுத்துக்காதீங்க, உப்பு அதிகமாக எடுத்துக்காதீங்கம்பாங்க. சும்மா லைட்டாக தட்டில் வச்சு லைட்டாக டச் பண்ணினாலே போதும். அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது அங்கே அதிகமாகவே வேலை செய்யும். நெல்லிக்கனிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. இப்போ பொதுவாக ஒவ்வொரு விரத காலகட்டங்களில் கூட நெல்லிக்காய் உணவில் சேர்க்காமல் இருக்கக்கூடாது. அதுவும் இந்த ஏகாதேசி, வைகுண்ட ஏகாதேசிக்கெல்லாம் நெல்லிக்காய் கண்டிப்பாக உணவில் சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதிகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த மீனத்தை பொறுத்தளவில் நெல்லிக்கனிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. நெல்லிக்காயை அவங்க சேர்த்துக்கிறாங்க, நெல்லிக்காயை வச்சு சுவாமிக்கு வழிபாடு பண்ணுறாங்க, நெல்லி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலன்கள் உண்டு. நெல்லி இலைகளை வச்சு அர்ச்சனை பண்ணுவதற்கும் அவங்க வழிபடுவதற்கும் மகாலட்சுமி துர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு வந்து நம்ம 12 லக்னக்காரர்களுக்கும் இந்த 2026 கடன் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப கிளியராக சொன்னீங்க. எங்களுடைய நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி.